காய்ஸ், ஒரு வீடியோவில் நான் எங்கள் தாத்தா வீட்டில் அறுவடை பண்ணுற வீடியோ தான் போட்டிருப்பேன். இப்போ எங்கள் தாத்தா வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுதான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம். இதோ அந்த இடத்துல லெமன் செடி இருக்குது. இதோ இங்கே வாழை மரமெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே சுண்டைக்காய் செடி, அங்கே மாமரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அங்கே பப்பாளி தோட்டமெல்லாம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதுதான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம். இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சைடாக வந்தோம்னா இதோ இங்கே வெறும் காடாக தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் செடி, அந்த வேப்பச்செடி அங்கே மரமெல்லாம் முளைச்சிருக்கோம், அதெல்லாம் இல்லை. இந்த சைடு எதுவுமே போடாமல் இருக்கிறது. இங்கே இந்த தென்னை மரமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லை. இந்த வெறும் காடு மட்டும் இருக்கும், அது மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, பெரிய வேப்ப மரம். அதுக்கப்புறம் இங்கே இப்படி தென்னை மரமெல்லாம் இருக்கும். இதுவும் எங்களோடது தான், ஏன்னா அந்த எல்லா வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். இங்கே ஒரு கிணறு இருக்குது, இங்கே ஒரு தென்னை மரம், இங்கே ஒரு கிணறு, பெரிய கிணறு இருக்குன்னு காமிச்சிருப்பேன். இது அது முன்னாடி போய் காட்டுறேன். இதுதான் அந்த கிணறு. அந்த அரச மரம் அப்படியே இருக்குது. அப்படியே அந்த கிணறுலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இது ஒரு தேங்காய் தோப்பு, தென்னை மரமெல்லாம் நிறையா இருக்கும். இந்த லாஸ்ட் வரைக்கும் எங்களோடது தான். அதை நான் உள்ளே போக போக உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இதோ இங்கே இருக்கு. இங்கே நல்லா இருக்குது, ஏசி மாதிரி காற்று வருது இங்கே நல்லா. இப்போ சம்மர் சீசனுக்கு இந்த இடத்துல சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. இங்கே நிறைய இளநீ, தேங்காய் அதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி நான் இளநீ வெட்டி உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு அவ்வளோக்காலாம் இளநீ வெட்ட தெரியாது. எப்பாச்சும் இங்கே வர வர நானே கற்றுக்கிட்டது தான். கொஞ்சம் தான், அதுக்குன்னு ப்ரொஃபஷ்னல் மாதிரியெல்லாம் வெட்ட மாட்டேன். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜு இந்த மாதிரி தான் வெட்டேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பீகாக் இருக்குது, மயிலெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள், தெரியுதா? அங்கே போகுது பாருங்கள். மயில் இருக்கும். பாருங்கள், அங்கே மயிலெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தென்னை மரம் தான் நிறையா இருந்துச்சு. முதல்ல வேறு செடி, அந்த தக்காளி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ பார்க்க முடியலன்னு சொல்லி தென்னை மரமாக போட்டோம்னா அது அறுவடை பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுவேன், ஒரே அடியாக அறுவடை பண்ணிடலாம்ல, அதான் தென்னை மரம் மாதிரி போட்டாங்க. ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது. இங்கே இது எங்களோடது இல்லை. இது சில்க் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கேருந்து தான் நீங்கள் ஏதாச்சும் பட்டு துணி, சில்க்கு, வேஷ்டி அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அது இந்த வாம்லேருந்து தான் வரும். அது ஒரு புழு மாதிரி இருக்கும், அது ஒரு கூடு கட்டும், அதுதான் பட்டு. மயில்கிட்டே வந்தாச்சு, ஓடுது பாருங்கள். இதோ இது வரைக்கும் எங்கள் காடு தான் பாருங்க. இதோ இது வரைக்கும் எங்களோடது தான். இந்த சைடு வேறு செடி போட்டிருக்கிறது பக்கத்து காடோடது. இதோ இந்த தென்னை மரம் இது ஃபுல்லாக எங்களோட தான். இங்கேருந்து பார்த்தா தெரியும், இங்கேருந்து அது வரைக்கும் எங்களோட தான். நான் வேறு இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த இளநீ வெட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த இளநீ வெட்டி காட்டுறேன், எடுத்துப்போம்.
இப்போ நம்ம வெட்டலாம். எனக்கு அவ்வளோக்காலாம் வெட்ட தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வெட்ட தெரியும். இப்போதான் கொஞ்சம் நல்லா வெட்டுறேன். நான் வந்து இங்கே எங்கள் தாத்தா ஊருக்கு வந்தப்போ தான் வெட்ட கொஞ்சம் நாள் தான் பழகினேன். எப்படி தான் இளநீ கடையில் அந்த கையிலலாம் வச்சு வெட்டுறாங்கன்னே தெரியல. எனக்கு இப்படி வச்சு வெட்டவே வர மாட்டேங்குது. இப்போ ஏன் நம்ம ஒன்று மட்டும் பொரிச்சிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பொரிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இன்னொன்று பொரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டை. இன்னும் இப்படி வெட்டிட்டு இருக்கேன்னு பழக்காதீங்க, எனக்கு எவ்வளோதான் வெட்ட தெரியும். நம்ம இதை வெட்டி முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன்னா. சரி, இப்போ நான் உங்களுக்கு வெட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வெட்டியாச்சு. நான் நல்லா வெட்டியிருக்கேனான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தாங்க. இப்போ இளநியெல்லாம் குடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். இதை நான் முதலே உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ அது பப்பாளி மரம், மாதுளை பழம் மரம் எல்லாம் இருக்குது. நம்ம இப்படி போகலாம் கொஞ்சம். இப்போ வந்து இங்கே நாங்களே செஞ்ச தொட்டி இருக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க அதுக்குள்ளே மீன் இருக்கா அப்படின்னு சொல்லி. மீன் இருக்குது. நாங்களே விட்டது தான். அந்த கேட்ஃபிஷ்ஷு இருக்குல்ல, ஆல்பினோ கேட்ஃபிஷ்ஷு, நான் தான் எடுத்துகிட்டு வந்து விட்டேன். ஆல்பினோ கேட்ஃபிஷ் இதுக்குள்ளே இருக்குது, 4 இருக்குது உள்ளே. இப்போ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வர மாட்டேங்குது. அது யாராச்சும் இங்கே வந்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆல்பினோ கேட்ஃபிஷ் யாராச்சும் வந்தாங்கன்னா வராது. இப்போ நம்ம அப்படியே அங்கே கொஞ்சம் போகலாம். எங்கேயும் ஃபுல்லாக தேங்காய், தென்னை மரம் தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது. இப்போ அப்படியே அந்த காடை காட்டியிருப்பேன். இப்போ வந்து இங்கேயும் எல்லாம் தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. முதல்ல நிறைய இருந்துச்சு. பீக்கங்காய், புடலங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே இருந்துச்சு. மிளகா இதெல்லாமே இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளை கலரில் கொக்கு போகுது பாருங்கள். வெள்ளை கலர் கொக்கு இருக்குது. இன்றைக்கி வெயில் ரொம்ப அடிக்குது. அதான் நாங்களே காட்டுக்கு வந்தோம். பாருங்க, இங்கே காடு இருக்கு. இதுதான் மல்பெரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சில்க் வார்முக்கு இதை தான் ஃபுட்டாக போடுவாங்க. இதில் வந்து ஒரு ஃப்ரூட் இருக்கும், அது நல்லாயிருக்கும். இங்கே நிறைய குளவி இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டைக்குள்ளேருந்து வருது. இங்கே இருக்க வேணால் போயிடலாம். ஏன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து 2 தடவை குளவிக்கிட்ட கடி வாங்கிட்டேன். இப்போலேருந்து குளவி பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்போ இங்கே இந்த மாதிரி ஓட்டை இருக்குல்ல, இதில் வந்து ஒரு பூச்சி இருக்கும். இதுக்குள்ளே ஏதாச்சும் இன்செக்ட் விழுந்துச்சுன்னா அதை பிடிச்சிரும். அதுதான் இந்த ஓட்டை. நிறைய பப்பாளி செடி எல்லாமே இருக்கும் பாருங்கள். இது பாம்பு புத்து இருக்கு பாருங்க, பாம்பு புத்து. இது போர் போட்டிருக்கோம். முதல்ல வந்து இது இருக்குல்ல, இதுக்கு இந்த சைடு ஃபுல்லாக மிளகாய் போட்டிருந்தோம். பார்க்க முடியலன்னு சொல்லி தான் ஃபுல்லாக தேங்காய் போட்டாச்சு. ஏன்னா மிளகானா நம்ம பார்த்துட்டே இருக்கணும், தண்ணி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இதுக்கும் தண்ணி வேணும்னா, ஏன்னா அது அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோ சீக்கிரமாக போயிடும் அது. தென்னை மரம் அந்த மாதிரி இல்லைல்ல, அதான் தென்னை மரம் போட்டாங்க. இது வந்து போன வீடியோலேயே காட்டியிருப்போம்.
உங்களோட கோழி பண்ணை. இங்கே நிறைய பாம்பு புத்து இருக்குது. நான் சின்ன வயசில் இங்கே வரப்போ வந்து ஒரு பாம்பு வந்து என்னை அப்படியே துரத்திக்கிட்டே வந்துச்சு. இதில் வந்து நான் பாம்பு புத்துக்கிட்டு அவ்வளோக்கா போக மாட்டேன். அதுவும் நாகப்பாம்பு. நான் பின்னாடி ஓடிட்டேன், என்னை அப்படியே துரத்திக்கிட்டே வந்துச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக மல்பெரி செடி இருக்குது பாருங்கள். இது எங்களோடது இல்லை, பக்கத்து வீட்டோடவங்களோடது, பக்கத்து வீட்டோடவங்களோடது. இங்கே கோழி இருக்கு பாருங்க. இருங்க ஒரே இங்கே ஃபுல்லாக கோழி இருக்குது. இந்த எல்லாம் வந்து அவங்க வீட்டோடது. இப்போ வந்து நான் அப்படியே பின்னாடி வந்தோம்னா இங்கே ஒரு டேங்க் இருக்குது. ஸோ இங்கே நிறையா வாழை மரம் போட்டிருக்கோம். ஏதாச்சும் இருக்கும். ஸோ இங்கே ஒரு டேங்க் இருக்குது. இங்கே ரொம்ப செடி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காட்டல, இல்லைன்னா நான் காட்டியிருப்பேன். ஏன்னா ஏதாச்சும் பாம்பு கீழ் இருக்கும். இங்கே நிறைய ஏன்னா பாம்பு புத்து இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் எங்களோட தான். இதில் ஒன்றுமே போடல இப்போதைக்கு. இதெல்லாம் பக்கத்து சாலையோடது. இது பாம்பு புத்து இருக்காருங்க, இவ்வளோ காட்டுறேன் இருக்கும். இதுதான் எங்கள் கோழி பண்ணை. ஸோ அங்கே ஸ்டார்டிங்லேருந்து அங்கே வரைக்கும் கோழி பண்ணை. முதல்ல நாங்கள் தான் கோழி பண்ணை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு கோழி பண்ணை இருக்குது. அது எங்களோடதில்ல, இது இன்னொருத்தவங்களோடது. இங்கே ஒரு வழி இருக்கும். இங்கே இன்னொரு பாம்பு புத்து இருக்குது பாருங்கள். சின்ன பாம்பு புத்து பாருங்க. இங்கே இருக்கிறதுல பெரிய பாம்பு புத்து. இதுக்கிட்ட வந்தால் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் நானே இந்த சைடு போகிறேன். ஏதாச்சும் வந்துருச்சுன்னா நம்ம நல்லா ஓட முடியாதுல்ல, தான் நல்லா பெருசாக இருக்குது. இந்த வீடியோவுக்கு யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள் தாத்தாவோட வீடை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கமெண்ட் வந்தால் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். யாராச்சும் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஹோம் டூர் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தென்னை மரமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதெல்லாம் பக்கத்து சாலை, பக்கத்து தோட்டம். இப்போ நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். இப்போ அங்கே போகலான்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, ஒரு அழகான பறவை உட்காந்துட்ருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியும், பறக்குது பாருங்க. போகலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வேப்ப மரம் காட்டியிருப்பேன். அதுக்கு கீழேயே எங்கள் தாத்தா வளர்க்குற நாய் இருக்குது. இதுக்கு பேர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த பேரை வச்சலாம். நல்லாயிருக்கும் இந்த நாய். என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதை காட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஹோம் டூர் காட்டுறேன். ஒரு கமெண்டாச்சும் வந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட நாய்க்கு பேர் சொல்லிடுங்க. ஓகே, இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.